விஸ்வாச வருஷம் மாசி மாதம் சனீஸ்வரர் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா நவக்கிரகங்களும் ஒன்றா கூடி இருக்க ரகசியத்தை உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். மொத்தமாக நம்ம நாட்டில் பிளேனில் வச்சு ஏற்றிட்டு போகிற மாதிரி நம்ம அத்தனை பேரும் வாழ்க்கையில் உயர்ந்து மேலே மேலே நிற்போம். சோத்துக்கு வழி இல்லாத எத்தையோ 10 ரூபா 15 ரூபா அங்கே இங்கே போய் அலைஞ்சிருந்தோமே, அது மாதிரி தேவையே இல்லை. டயத்தை வேஸ்ட் பண்ணி குடும்பமே நடத்த முடியல. இதெல்லாம் அடியோட எராடிகேட் ஆகிடுறது. எப்படி அப்படியே லைஃப்பில் வாழ்க்கையில் லிஃப்ட்டு வச்சா மாதிரி வாழ்க்கையில் ஏறி போன மாதிரி வாழ்க்கையில் அப்படி சடனாக உதிரும். குழந்தைகள்லாம் அப்படியே தார்மீகமாக அந்த அளவுக்கு நம்மளோட உறவு கொண்டாடும். திருமண பாக்கியங்கள்லாம் பண்புகளுக்கு சாதாரண கல்யாணம் ஆகணும். பணத்தை வச்சு அடிப்படை இல்லை. நிஜமாக நடக்குமானா நடக்கும். மாசி மாதம் நடக்கும், நடந்தே தீரும். எல்லா விஷயங்களுமே வாயளவுக்கு இல்லை, சொல்லல் வீரர்கள் இல்லை. ஒவ்வொரு இதுக்குமே நன்னாவே கொடுக்கக்கூடிய அமைப்பில் கொடுத்துட்டான். அது எப்படி அது விளாவார விலைக்கு ஒவ்வொரு ராசியாக சொல்லியிருக்கேன். கவனமாக பாருங்கள். அன்பார்ந்த கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம்னா அப்படி என்ன விசேஷம் கேட்குறீங்களா? பிப்ரவரி லேட்டர் பார்ட்லேருந்து மார்ச் ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் உள்ள காலம்தான் அது. என்ன கேட்குறீங்களா? சனீஸ்வரர் பெயரை போடுறாங்க. இதில் எல்லாம் மீட்டிங் போடுறாங்க. சந்திரனை தவிர எல்லாம் கும்பத்தில் உட்காந்து சூரியன், புதன், சுக்கிரன், பின்னாடி செவ்வாய் வந்துடுவார். ராகு, பாம்புன்னு இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது. குரு மிதுனத்தில் உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் பார்க்குறாவே பார்த்துட்டுருக்கார். நல்லது தான் ஒரு விதத்தில். அவர் தள்ளிட்டு இருக்கிறது நல்லது தான். என்ன பேசுகிறாங்களே தெரியாது. உலகம் ஃபுல்லாக நார் அடிக்க போகிறாங்க, தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. நமக்கு பிழைப்புக்கு வழி உண்டா அப்படின்னா என்னமோ நிறைய யோகங்கள்லாம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்மளே எல்லாமே ஆக முடியுமா? வெளியில் சமுதாயத்தில் நல்ல நன்னாக இருந்தால் தானே நமக்கு எல்லாமே வாழ முடியும். நம்மளே வீட்டுக்குள்ள கதவு முடின்னு வாழ முடியுமா? அதுதான் கொஞ்சம் மனசை உறுத்துறது. அரசாங்கங்கள்லாம் ஒரு சுழுக்கு எடுப்பார், பார்க்கலாம், நல்லா இருக்கும். சுற்றி ஒரு நாடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது காது கொண்டு பார்க்காதீங்க, வேறு யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளிவட்டார பார்த்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்கள் வருது, யோகங்கள் வருதுன்னா கூட அங்கே பாம்போடு நின்று சனீஸ்வரன் பாம்போடு பேசலாம். அங்கே ஏதோ விஷயம் இருக்குது. இல்லைன்னா பாம்பு கூட்டத்தில் போய் மீட்டிங் போட்டுருப்பாங்களா? ஏதோ சம்திங்கிறான், மிலிட்ரி ஆக்ஷன் நடக்குது. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது தான் வரணும். கூடாத விஷயங்கள்லாம் அங்கே சேர்ந்துருக்கு. அதாவது தார்மீக முறையில் பேசக்கூடிய நிலைமையில் அந்த மீட்டிங் அமையலை. அதுதான். அப்புறம் மெதுவாக சுக்கராச்சாரியர் போயிடுவார். அது பின்னாடியே சனீஸ்வரன் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். இதுன்னா குருவனுடைய ஒரு பார்வை இருக்குல்ல, அது நமக்கு தெம்பம் கொடுக்கறது. எப்படியா இருந்தாலும் குரு பார்வை கிடச்சிதுன்னா தோஷங்கள் போயிடும். நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகள்லாம் தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சொல்கிறேன், எதிர்பார்ப்புகள்லாம் நமக்கு கைகூடணும்னா சுற்றி ஒரு சூழ்நிலை நல்லா அமைஞ்சு நமக்கு பசை நடியாக செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். காலம் ஒத்துழைக்கிறோம். நம்ம சம்பந்தப்பட்ட உறவுகளும் நண்பர்களும் ஒத்துழைக்கணும், முதலாளிகளும் ஒத்துழைக்கணும். இது அத்தனை சேர்ந்து தான் நமக்கு எல்லாமே ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பில் வெளிவருது. இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மாசி மாதம் அருமையான மாதம். அதனால் திருமண சடங்குகள் பண்ணாதான் கூட திருமணங்கள் நிச்சயம் ஆகலாம். ப்ராசஸிங் பைப்லைன். அதனால் மாசி மாதத்தில் இது நல்லது பண்ணணும்னு சொல்கிற அர்த்தமற்ற செயல். இதை மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுறாங்க. தெரியாது, உன்னை கேட்டுன்னு தான் இல்லை நல்லது போலதெல்லாம் வருதா? வல்லாத இது வேணால் வரும், நல்லது உங்களுக்கு கேட்டுன்னா வருதா? குழந்தை மாசி மாதத்தை பிறகுன்னா மாசி மாதம் பிறக்கூடாது, அடுத்த மாதம் போகிறது சொல்ல முடியுமா? இல்லை நம்ம தான் மேலே போகிறோம்னா மாசி மாதம் கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இது அர்த்தமில்லாத ஒரு வியாக்கியானம். இதெல்லாம் ஒன்ஸு கடவுளை தொழில் வணங்கணும். நம்பிக்கை ஃபெய்த் அவர் மேலே வைக்கிறாமா இல்லையா? கிருஷ்ணன் திருவடி படிச்சிட்டிங்களா, ஒப்படைச்சாச்சு, அவ்வளோதான். மாதம் அவர் பார்த்து நீ என்ன பார்த்துக்கிறது? நீ கேட்ட பூமியில் பிறந்த என்ன இந்த இடத்துல பிறக்கணும், அங்கே பிறக்கணும், இதெல்லாம் அர்த்தமற்ற செயல். ஒவ்வொரு தான் எப்படி உன் கஷ்டம் வரும்போது நீ தான் சரீரம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுதான் சரீரம் கொடுத்துருக்கு. இரவல் சரீரம் நமக்கு இரவல். நம்ம ஒன்றும் சுற்று கொடுத்து வாங்கிட்டு வரல, அது இரவல். அம்மா அப்பாவுக்கு எப்போ எல்லாம் நம்ம கொடுத்துட்டு தங்கத்தை வீடு கொடுத்துட்டு
உள்ளே துருன்னு உட்காந்துக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, ஒரு கும்பலே உள்ளே உட்காந்துருக்கு. நினைக்காதீங்க நம்ம மொத்தம் இருக்காச்சு இல்லையா, நம்ம மொத்தம் இருந்து என்ன சாப்பா இல்லை வேண்டியது பண்ணிடுவோமே சொன்னோமா இல்லையே. ஏதோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கோம், இதெல்லாமோ உள்ளே உட்காந்துட்டுருக்கு. கேட்க முடியுதா? கேட்க முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, கன்னி ராசி சொல்லக்கூடிய ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் டாப்பு அந்த வீட்டிலே தான் புதன் உச்சமாகும். அது மாதிரி வேடிக்கை பாருங்களா, அவன் வீட்டில் ஆட்சிக்கு தான் ஆட்சி ஆகும், இவர் வீட்டில் வந்து உச்சமாவார். அவர் தான் பகவான். அவர் நிச்சயம் ஊச்சம் ஒன்றும் கிடையாது, எப்போதுமே வீக்காக தான் இருப்பார், ஒன்றுமே தெரியாமல் தான் இருப்பார், சோகமாக இருக்க மாதிரி இருப்பார். இப்படி ஏன் எந்திக்கு இதுகள்லாம் விருத்திக்கு வந்து நான் பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சு ஏடா கூட நடந்துக்குது, என்னமோ அதுகளே சாதிக்க போகிற மாதிரி அப்படின்னு ஒரு பாறை பார்த்துட்டு இருப்பார். இவங்ககிட்டலாம் இப்படி வச்சே நடக்காது, வேறு வழியில் தான் போகணும் அப்படின்னு புதன் செய்யறது புத்தியை மட்டும்தான் பயன்படுத்துவார், வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். செய்யறதும் டைரெக்டாக பண்ண மாட்டார். புதன் யாரோட தொடர்பு கொள்கிறாரோ அவரை வச்சு இது பண்ணுவார். இப்போ அந்த புதன் யார் சாலனானோ அவனை வச்சு கால வேலை இப்படி தான் அவர் பண்ணுவார். புதன் மட்டும் அப்படி தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த அந்த வீட்டில் பாருங்களேன், கண்ணியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேர் ராஜகிரகங்கள் பார்த்தீங்களா. அங்கே பார்த்தோன்னா மிதுனத்தை பார்த்தோன்னா செவ்வாய் ராகு குரு. ராகு ஏன் வச்சுருக்கேன் கேட்டிங்களா, அவரோட பிஏ அது. ஐயோ என்னன்றீங்க நீங்கள் சுருசிடுவார். அந்த பிஏ கொஞ்சம் கண்ணால் பார்த்தாலே போதேன் கெக்க வைவாங்க, இப்படி மறந்துடுவாங்க. அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறது அதுங்களுக்கு பவர் இருக்குது, சொல்லிருக்காங்க அவங்கள்ட்ட. அதனால் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு அரிய விஷயம், அத்தனமோ விஷயங்கள் நிறைய இருக்குது. அஸ்ட்ராலஜி நினைக்காதீங்க திரும்ப நடந்து எலாபரேட்டாக இருக்கும், கணக்கு போட்டே இருக்க வேண்டியதான். சூத்திரந்தாரி என்னதான் குரு கணக்கு போட்டாலும் ப்ராஃபிட் வரணும்னா எப்படி வரும், முட்டாளான தான் வரும். மற்றவனை ஐக்கில் அடித்தா தான் விற்கிது வியாபாரம் பண்ண முடியும். மற்ற நம்ம எவ்வளோ முட்டாளாக இருக்கோ அவனை வந்து கெட்டிக்காரன் ஆகணும், சாமர்த்தியம் ஆகணும். அதான் வேலை. இல்லாதவனுக்கு கொடுத்து ரொப்பணும், இல்லாதவன் எப்படி வர முடியும். இந்த மாதிரிலாம் குருக்கு அந்த டிசிப்ளின் எதிர்பார்த்து தான் குரு கொடுப்பேன்னா, டிசிப்ளின் எதிர்பார்த்து நீ கொடு, இப்போ நானே எடுத்துக்கிறேன்னு போடுவான். நீ கொடுக்கும் பட்சத்தில் டிசிப்ளின் எதிர்பார்த்து கொடு. நாங்கள் வாங்கிக்கும் போது டிசிப்ளின் நீ எதுக்கு சொல்கிறாங்கிட்ட, நாங்கள் எங்களுக்கு என்ன டிசிப்ளின் அதை பண்ணுவோம். எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து விலைவாசை உயர்த்தி சமாளித்து இருக்கிற ஸ்டாக்கை வச்சு இப்படி சம்பாதிக்கிறது பிஸ்னஸ்ஸு. பாவம் பரிதாபம்லாம் பார்த்தா நடக்காது. இதானே பெட்ரோல் விலை ஏறி போடும், புண்ணாக்கட்டினா எல்லாம் ஓசியிலே தயாராக இருக்குது, கொடுத்து சீப்பு அவள் டம்ப் பண்ணுறது. எப்படி ஏறும்? எங்கேயோ ஒருத்தர் சண்டை போட்டு மண்டே உடச்சானா அமெரிக்கன் பண்ணானா மற்றவனுக்கு எப்படி ஏறணும்? அவனுக்கு இடம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து கேட்க முடியுமா? முடியாது. அதனால் இதெல்லாம் மூளையை பயன்படுத்திட்டு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி என் வயிறு ரொம்பணும், உனக்கும் இதை வரும், அதனால் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நைஸாக நழுவிடுவார் இந்த புதன். புரியுங்களா? சப்தமாவின் டைரக்டாக குரு பார்த்திங்களா. உபயராசி சொல்லக்கூடியது மிதனம், கன்னி, மீனம், தனுசு, இது ஒன்றால் உபயராசி. மகரம், கும்பலாம் சூரிய சந்திரன் கல்லாம் உபயராசி, இந்த 4 மட்டும்தான் உபயராசி. ஏன் அது உபயம், இன்னார் உபயம். இவர் தான் கொடுக்கக்கூடியவர். இவர் வியாபாரி, மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தணும், அனுபவிக்கணும், அதில் வர ஈடு சம்பாதிக்கணும் வியாபாரி. இவர் குரு கொடுக்கணும் நிறைய, அவருக்கு நிறைய நம்ம கொடுத்து ரொப்பி வச்சுட்டு பேங்கர் நமக்கு நிறைய கொடுப்பார். அதுதான் உபயராசிகளுக்கு. அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அப்படின்னா இருக்குது. எத்தனையோ 16 வகை செல்வம், அது தவிர 8 16 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு பொக்கிஷங்கள் கொடுக்கணுன்னா வாழ்க்கையில் அது அனுபவிக்கத்தான் பூமியில் வந்திருக்காரு பகவான். நம்ம கூட அனுபவிப்பார். எப்படி? நம்ம அனுபவிக்கிறதில்லை, நம்ம அனுபவிக்க வந்த பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட அனுபவிப்பார். நமக்கு வருது இல்லை. இண்டஸ்ட்ரியில் வேலை கொடுக்குறான்னா சம்பாதிச்சு கொடுக்குறான்னா இண்டஸ்ட்ரிக்காக உனக்கு வேலை கொடுக்கறதுனால இண்டஸ்ட்ரி நன்னா இருந்து நம்ம சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு உனக்கு வேலை கொடுக்குறேன், நீ அனுபவி எங்கூட அப்படின்னு அர்த்தம். அதானே? அதே மாதிரி பகவான் கிருஷ்ணன் லைவாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்காக இத்தனை கூத்து. அப்போ அதெல்லாம் நாசமாக, ஆமாம்
நாம் அனுபவிக்கணும்னா அவன் போய்த்தானே ஆகணும். ஐயா, அவன் நன்னா இருந்தால் நமக்கு என்ன வேலைங்க? நம்மளை பிடிக்கிட்டு போடுறானே, நம்ம அவனை மாதிரிலாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவனை மாதிரி ஆக வேண்டாம், ஒரு பில்லியனர் பில்லிட்டு நம்ம நாட்டில் வரலாம் இல்லை, ஒருத்தவங்க கூட இல்லையே. ஐயோ, அப்புறம் கெட்டுப்பிடுங்க நீங்கள், அப்புறம் என்ன எங்கிட்டே வர மாட்டேங்க, வாடி எப்படியும் இருப்பீங்களே, என் கண்ட்ரோல் இருக்காது அப்படின்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு சித்தாந்தங்கள் அணுதுகள்லாம் புறம்புவோம், ரியலாக வரும்போது நமக்கு தெரியாது. கையில் காசு இல்லாத போது தான் அதோட மகத்துவம் தெரியுமா. அது மாதிரி இந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீரியஸ்தானாதிபதி செவ்வாய், பிச்சிக செவ்வாயும் குருவும் வீரியஸ்தானாதிபதி ப்ளஸ்ஸு சப்தமாதிபதி ப்ளஸ் 4வது அதிபதி, அவர் தான் சப்தமாதிபதி. அவரை கூட சேர்ந்து ஷேர் பண்ணிட்டு பின்னு பண்ணுறாரு. நொடித்தாலே கோடீஸ்வர அளவுக்கு பணம் கொட்டும், கோடியாக பணம் கொட்டும். நினச்சாலே பொருள் வரும், நினச்சா எங்கள் இடத்துல வரும். அந்த டைட் ஒர்க்கான வியாபார தலங்கள் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டுமும் குறைஞ்சிக்கிட்டுறாங்களே, அது எல்லாம் நம்ம கணக்கெல்லாம் வேண்டாம். நம்ம பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட் ஏறி தான் ஆகணும். ஏன்னா நம்ம நாடுகளில் விருத்தியாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அது அந்த அளவுக்கு டார்கெட் போயிட்டே இருக்கும். சாதாரண நபர் கூட சொந்தமாக கமிஷன் ஏஜென்சியோ அல்லது டெலிவரி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தொழில், கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று, ஆர்டிஸ்ட், டிசைனர் நல்லா இருக்குல்ல, அத்தனை உண்டு. இந்த பொட்டியிலே எல்லாம் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அது அத்தனை ஒர்க்கும் பண்ணாலே உங்களுக்கு டைம் சேவிங் ஃபுல்லாக டைட்டாக இருக்கும், பணம் கொட்டும். இப்படி ஏன் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. ஒருத்தட்ட போய் அப்படின்னா கெஞ்சி கூத்தாண்டு பல காஞ்சி அந்த மாதிரி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல பாக்கு திறமை, தொழில் திறமை, புத்தி, சமயசந்தரப்பு ஆலோசனை எல்லாம் அவனுக்கு ஐக்கியூ. அது எப்படி பண்ணான்னா, வேர்ல்டுலேயே அதிகமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சி புதுசாக சாதனை பண்ணுறது நம்ம தான். அது எவனோ ஒருத்தன் பேர் வாங்கிட்டு நமக்கு எந்த சாமர்த்தியம் இல்லை. நல்ல அறிவுத்திறனை வெளிப்பட்டு சாதனை படைச்சிட்டு அதை வேறு ஒருத்தன் வாங்கி அவன் பேரை போடுறது தான் இத்தனை வருஷமாக 300 வருஷ காலமாக நடக்குது. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இவன் பாவம் இதை கொடுத்தாலே வாங்கிடுவான், அவ்வளோதான், அதோட போயிடும். அவன் பாரு புக்கில் பேர் வரும் அவங்களாம் இடம் சாதனையாளருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி நாடு இது 10 நாடெல்லாம். அதனால் இப்போ அந்த திறமைக்கெல்லாம் சவாலாக விடக்கூடிய அளவுக்கு பழங்க குழந்தைகள்லாம் பிரில்லியன்சி நல்லா வாழ நன்னா அனுபவிக்கிட்டோம். எங்கள் காலத்தில் தான் வாழ்க்கையில் வாழ முடியல, நல்லா திருப்தியாக வாழலாம். அதனால் கன்னிராசி சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் பூர்வ புண்ணியாதிபதி அவர் செம்மத்தையாக அந்த மாதத்தில் அந்த மீட்டிங் போட்டதில் அவருக்கு தான் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸு. சனி வச்சு தான் மீட்டிங் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ் போடுறாங்களே, எமர்ஜென்சி கான்ஃபரன்ஸு, சனீஸ்வரர் அடுத்த மீனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கான்ஃபரன்ஸ் நடக்குது 6ஆம் வீட்டில். ஏன்னா 6ஆம் வீடு தான் முதலீடு போகிறதுக்கு முன்னாடி பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கறது. அதான் அது இந்த புதன் தான் எல்லாம் பண்ணுறாரு, தெரியல உங்களுக்கு. அது அந்த புதனுக்கு என்ன ஆகுது, பாக்கியத்தான். இந்த புதனுக்கு என்ன ஆகுது, 6ஆம் வீடு முதலீடு ஸ்தானத்தில் பாக்கியம் வந்தால் தான் புத்திக்கு வரும். எவ்வளோ அழகாக வச்சுட்டு இருப்பாங்க. அதனால் வீரிஸ்தான் செவ்வாய் சுமர்த்தியாக உட்காந்துட்டு அவரும் செவ்வாயும் புதனும் அடுத்த மாதத்தில் வரும்போது ஒன்றா உட்காந்துருப்பாங்க பாம்போட வேடிக்கை. இதுங்களா டெவலப்மெண்ட் விருத்தி வந்ததுனால கரெக்டாக பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற காலம் இது. வாழ்க்கையில் தன்னிறைவடையன்னா நம்ம ஏனோதோனோன்னு இத்தனை நாளாக இருந்துவிட்டீங்க, இனிமேல் வரைக்கிறதுக்கு பதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஒன்று பார்த்து செய்யக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு வாரி கொட்டும். பிஸ்னஸ் மேனாலும் சரி, சொந்த தொழில் பண்ணாலும் சரி, செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட்னாலும் சரி, சின்ன தொழில் பண்ணாலும் ஆர்டிஸ்ட் கலைஞர் அந்த மாதிரி தொழில் எதாவது பண்ணியிருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே கலைத்துறைன்னா வெறும் நடிக்கிறவன் மட்டும் இல்லை. ஐயோ சொன்னால் இப்போ லிஸ்ட்டே போகும். ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஆரம்பிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுறதுலேருந்து என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணுறதுல அது கலைத்துறை. அவ்வளோ விஷயம் இருக்குது. அத்தனை விஷயங்களுக்கு முத்தாய்ப்பாக இருக்கிறது தான் இந்த மிதுனமும் கன்னியும். ரிஷபத்துக்கு துணை புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் தகுந்த மாதிரி அமைப்பில் தான் எல்லாம் இருக்கும். குரு லேவாதேவி பணம் கொடுக்கறது கொள்வது சௌபாகியம் அனுபவிக்குது, அவ்வளோ தவிர சனீஸ்வரர் சர்வெண்ட்டு, செவ்வாய் சர்வெண்ட்டு, இந்த 2 பேரும் இல்லை மொத்தமே அவ்வளோதான் ஆரோஸ்கோப்பு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா, சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
சகல துறையிலையும் தடங்கள் இல்லாமல் சாதனை புரிஞ்சு அப்படியே குழுவாக வீட்டிருப்பாங்க. அருமையாக லைஃப்பில் ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு போவாங்க. அப்படியே வாழ்க்கை தரம் மேலே மேலே போயிட்டே இருக்கும். இந்த கீழே இனிமேல் இறங்கி பார்த்து இந்த மாதிரிலாம் லெவலில் போகிற லெவலே கிடையாது. இனிமேலாம் கஷ்ட நஷ்டங்கள்ன்றது சாதாரண மனுஷன் மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம நாட்டில் எல்லாம் ஒரே நாள் தான். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமான எல்லாத்தையும் அனுபவிச்சு நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரே விற்கு பண்ணிட்டு வேலையெல்லாம் போய் நிறைய ரெஸ்ட்டு கிடைக்கும், டைம் கிடைக்கும், பீஸ்ஃபுல் லைஃபு, அமைதியான ஆனந்தமான ஒரு விஷயங்களோடு கூடிய அருமையான இந்த மாதத்தில் நல்லா நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கான். பயன்படுத்திக்கும் சொல்லி வாழ்த்து நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.